வணக்கம். கட்டுரை ஆக்கம் பயிற்சி, அதாவது 3 வாக்கியங்கள் எழுதும் பயிற்சி பற்றி முதல் காணொளியில் நான் ஆரம்ப கருத்தை கூறியிருந்தேன். இப்பொழுது அதன் தொடர்ச்சியாக எனது வெற்றிக்கனி இதழ்களில் என்னால் அதாவது ஆக்கப்பட்ட கட்டுரை தலைப்புகளையும் அந்த தலைப்புகளுக்கு வாக்கியம் ஆக்கப்பட்ட முறையையும் உங்களுக்கு வழங்கி உங்களுடைய சிறந்த பெறுபேறுக்கு வழிகாட்ட முயற்சி செய்கின்றேன். இது 2023ஆம் ஆண்டு அரச பரீட்சையில வந்த கட்டுரை தலைப்பு, அதாவது வாக்கியம் ஆக்கும் வினாக்களின் முதல் 3 வாக்கியங்களை, அதாவது 3 வாக்கியங்களை ஆக்குகின்ற பயிற்சி. இதில் இறுதி வினாவாக, வினாத்தாள் 2 இறுதி வினாவாக இந்த கட்டுரையாக்கும் வாக்கியங்கள் ஆக்கும் பயிற்சி வினாவாக வினாவப்பட்டது. பெருமழை பெய்த போது ஆதவன் வீட்டுக்கு மாதவன் வந்தான். அவர் இந்த கால சொல் வந்தான், வந்தது மாதவன் யாருடைய வீட்டுக்கு, ஆதவன் வீட்டுக்கு. எப்ப பெருமழை பெய்த பின்பு. அப்போது ஆதவன் வீட்டு முற்றத்தில் நீரினால் நிரம்பி இருந்தது. முற்றம் முழுவதும் பெரும் வெள்ளமாக இருந்தது. கடதாசி கப்பல் செய்து கப்பல் மிதக்க விடுவோம் என்று மாதவன் கூறினான். அப்ப விடுவோம் என்றால் இறந்த கால வாக்கியம், பன்மை வாக்கியம். ஏன் ஆதவன் மாதவன் இருவரும் சேர்ந்துதான் செய்துவிடப் போகின்றார்கள். அப்ப நீங்கள் ஆதவன் என்று நினைத்துக் கொண்டு 3 வாக்கியம் எழுத சொல்லி கேட்டிருக்கிறது. 5 சொற்களுக்கு குறையாம வாக்கியம் இருக்கணும். ஆனால் 75 எழுத்துக்கூட்டல் சரியாக இருத்தல் வேண்டும். அப்ப நான் அதற்கு 3 வாக்கியங்கள் சொன்னேன். நான் சில கடதாசுகளை எடுத்து வந்து மாதவனிடம் கொடுத்தேன். மாதவனின் நானும் சேர்ந்து அதனை மடித்து, அதனை கடதாசியால் வெட்டி மடித்து விரித்து ஒரு கப்பல் செய்தோம். நாங்கள் அதனை நீரின் மேல் மிதக்க விட்டு நகர்வதை பார்த்து பெரும் மகிழ்ச்சி அடைந்தோம் என 3 வாக்கியங்களாக 75 இயல்பு திருத்தமாக இறந்த காலத்தை உணர்த்தக்கூடியதாக சொற்களை சரியாக புரிந்து வாக்கியம் ஆக்கலாம் என்று கூறியிருந்தேன். இன்னும் இதே போன்று என்னுடைய பயிற்சி தாளில் உள்ள, அதாவது கட்டுரை ஆக்குவதற்கான என்னுடைய பயிற்சி தாளில் இருந்து சில தலைப்புகளை எடுத்து நான் உங்களுக்கு அந்த பயிற்சிகளில் விளக்கம் தர விரும்புகின்றேன். இதுல கட்டுரை இந்த படத்தை, சித்திரத்தை படத்தை பார்த்துத்தான் அந்த வாக்கியங்களை நாங்கள் புரியக்கூடியதாக இருக்கின்றது. இதே வெற்றிக்கனி இதல்ல முதலாவது மாதிரி பரீட்சையின் முதல் கட்டுரை வினா. நரியொன்று ஆற்றிலே தண்ணீர் குடிக்க வந்தது, இறந்த காலம். அவ்வாற்றின் நீருக்குள் ஒரு முதலை இருந்தது, இறந்த காலம். நரி அந்த முதலையை காணவில்லை. நரி நீர் குடிப்பதற்கு நீரில் இறங்கியது. முதலை லபக்கென்று நரியின் காலை கவ்வி பிடித்தது. நரி பதட்டப்படாமல் முதலையிடம் இருந்து தப்புவதற்கு தந்திரம் செய்தது. முதலை பிடி என்று சொல்வார்கள், மிக இறுக்கமான பிடி. அப்ப முதலைக்கு அகப்பட்ட எந்த ஒரு பொருளுமே எதுவுமே மீள முடியாது. ஏனென்றால் முதலை இந்த இறுக்கமாக பிடிக்கிற பிடி மிகுந்த சக்தி படைத்தது என்று சொல்லப்படுகின்றது. ஆனா இந்த நரி ஒரு தந்திரமான மிருகம். அது தன்னுடைய பயத்தை காட்டி தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள விரும்பாமல், அது தன்னுடைய தந்திர உபாய மூளையால பதட்டப்படாமல் முதலிடமிருந்து தப்புவதற்கு ஏதோ யோசிக்கின்றது. அதைத்தான் இங்க இதயமாக, அதாவது சாதகமான தீர்மானமாக, சிந்தனையாக காட்டப்பட்டிருக்கிறது. நரி முதலையிடமிருந்து தப்புவதற்கு என்ன கூறியிருக்கும் என்பதை ஊகித்து 3 வாக்கியங்கள் எழுதுக. உங்களை நரியாக பாவித்தல்ல, அது நரி என்ன யோசித்திருக்கும் என்பதை நீங்க சிந்தித்து பிடி எழுதுங்கள். ஒவ்வொரு வாக்கியம் 5 சொற்களை குறையாது எழுவாய் பயந்து தொடரும் எழுத்து கூட்டலும் என்பதையும் சரியாக இருக்க ஒவ்வொரு கட்டுரைக்கும் வார தலைப்பு தான். அப்ப இதில் நான் அதுக்கு தரப்பட்ட விடைகளாக தரப்பட்ட வாக்கியங்களை வாசிக்கிறேன்.
அப்ப இந்த நரி சொல்ற வாக்கியம் முதலியாரு நீர் என்னை உண்பதற்கு நான் கவலைப்படவில்லை. அப்ப முதல் வாக்கியம் நரி முதலைய சாந்தப்படுத்துது. ஏன் முதல பிடிய நல்ல இறுக்கமா பிடிக்குமா? ஏன்னா முதலுக்கு தெரியும் நரி தப்புறதுக்கு உதவி போட்டு ஓட போகுது. அப்ப நரியின் பிடியை இழக்குவதற்கும் நரிக்கு முதலையின் பிடியை இருக்குவதற்கும் முதலைக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டுவதற்குமாக நரி சொல்லுது, முதலியாரே நீர் என்னை உண்பதை இட்டு நான் கவலைப்படவில்லை, நான் நீரை சாப்பிட்றதை பற்றி நான் கவலைப்பட இல்லை. அப்ப முதலைக்கு கொஞ்சம் சாந்தமாயிடும். அதுக்கு பிறகு சொல்லுது, எனது இதயத்தை நான் வாழ்ந்த குகையில் வைத்துவிட்டு வந்துள்ளேன். அப்ப பாருங்க, இருந்த கால வாக்கியம். நிறையாரே உங்களுக்கு இதயம் என்றாதான் நல்ல விருப்பம், அதான் சத்தக்கூடியது, அதைத்தான் நீங்க விரும்பி சாப்பிடுவீங்கள். ஆனா அந்த இதயத்தை நான் என்னுடைய குகையில வைத்து விட்டு வந்து விட்டேனே என்று சொல்கின்றது. நான் போய் எடுத்து வந்த பின்பு சாப்பிடுங்கள், அப்போது தான் எனது இறைச்சி சுவையாக இருக்கும் என்றது. அப்ப இங்க பாருங்க, இதுல நரி சிந்திப்பது போல சித்திரப்படம் தந்திருக்கு, முதல பிடித்திருப்பது போல சித்திரப்படம் இருக்கு. அப்ப அந்த 3 வாக்கியங்களை எழுதினால் எங்களுக்கு புள்ளிகள் இலகுவாக கிடைக்கும். இதே போல அடுத்த தலைப்பை நாங்கள் பார்ப்போம். அதாவது இதே போல நான் என்னுடைய பயிற்சித்தாள்ல தந்ததுல எல்லா கட்டுரைகளையும் இங்கே உங்களுக்கு தருவது சாத்தியம் இல்லை. அப்ப நான் ஒரு சில கட்டுரைகளை மட்டும், இருந்தால் 12 கட்டுரைகள் இருக்கின்றது, 12 கட்டுரையை நான் தருவதாக இருந்தால் அது நீண்ட காணொலியாக போய்விடும். அப்ப உங்களுக்கு அது கற்றுக்கொள்வது இலகுவாக இருக்காது. ஆனால் இப்ப நான் இதில் தருகின்ற கட்டுரையை தவிர்த்து கொண்டு என்னுடைய வகுப்புகள்ல மிகுதி கட்டுரையை தர முயற்சிப்பேன். இதுல என்ன என்றால், ஒரு சிறுவர் விளையாட்டு மைதானம் இருக்கின்றது. அந்த விளையாட்டு மைதானத்தில் சிறுவர்கள் விளையாடுவது போன்ற காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அப்ப அதுல கேட்கப்பட்ட தலைப்பு என்னென்றால், சிறுவர் விளையாட்டு மைதானங்களில் விளையாட்டுகளில் ஈடுபடும் போது சில விபத்துக்கள் ஏற்படுவதை காணலாம். அவ்வாறான விபத்துகள் என்று தப்போதற்கு நீர் விழிப்புணர்வுடன் இருக்கும்படியார்கள். இங்கே நீர் தான் என்னுடைய நீர் என்றதற்கு நீர் எழுத வேண்டிய வாக்கியங்கள் எல்லாம் நான் என்று ஆரம்பிப்பது இலகுவாக இருக்கும். அப்ப நாங்கள் இந்த வாக்கியத்தை பார்ப்போம். இதற்கான வாக்கியமாக, நான் இலகுவாகவும் ஊஞ்சலில் ஆடும் போது முன்செல்லும் பொழுது பின்னாலும் பின்செல்லும் போது முன்னாலும் சிறிதளவு வளைந்து உட்காருவேன். அப்ப இவர் தன்னுடைய பாதுகாத்துக் கொள்வதற்காக நான் ஊஞ்சலில் ஆடும் போது, இல்ல நான் இல்லாவிட்டாலும் தோன்றாடுவாயாக வரும். ஊஞ்சலில் ஆடும் போது முன்செல்லும் போது பின்னாலும் பின் செல்லும் போது முன்னாலும் சிறிது வளைவேன். அப்ப வளைதல் இருக்கு, வளைவேன் என்று, அதாவது இறந்த காலத்துக்குரிய வாக்கியங்களாக எழுதுங்கள். அதாவது விபத்துகள் தப்பதாக நீ விடயங்கள், இதோட இறந்த காலத்தில் நடந்த, அதாவது நீங்க முந்தி இருந்த விடயங்கள். வழக்கு விளையாட தடித்த காய்ச்சத்தை அணிவேன் என்றால் எதிர்காலம், அணிந்திருப்பேன் இறந்த காலம், அணிந்திருப்பேன், அதாவது அணிவேன் என்பது எதிர்காலம். அடுத்தது, செல்ல பிராணிகளுடன் விளையாடும் போது காயங்களை படாத கவனமாக இருப்பேன். இதுல ஒருவர் செல்ல பிராணியை கொண்டு ஓடுறார், அவருக்கு பின்னாலே ஒரு சிறு நாய்க்குட்டி ஓடி வருகின்றது. அப்ப அது செல்லப்பிராணிகளோடு விளையாடுற போது அது கால்களால கீறிவிட்டால் அதால விஷம் ஏற்பட்டு ஆபத்து ஏற்படலாம். அப்ப அதோட விளையாடுற போது அவருக்கு அந்த செல்லப்பிராணிகள் இந்த நகங்களை நன்றாக வெட்டி அது எனக்கு ஆபத்து வராத வகையில செய்து கொள்வேன் என்பது இதற்குரிய வாக்கியங்களாக நாங்கள் கருதலாம். இதுல இன்னும் சில ஒரு கட்டுரை ஆக்கத்தை பார்த்து கொண்டு நான் இந்த காணொலியை நிறைவுபடுத்துகின்றேன். ஏனென்றால் எல்லாவற்றையும் நாங்கள் பார்வையிடுவது சாத்தியமில்லை. சரி, இது ஒரு மரத்தை வெட்டுகின்ற போது மரம் பேசுவது போன்ற வாக்கியங்களை அடிப்படையாக கொண்டது. அதாவது நான் மரம் பேசுகின்றேன், அப்ப இதுல தன்மை வாக்கியங்கள் பெறவும். ஏன் மரம்தான் பேசுகின்றேன், நிகழ்காலம் என்னும் தலைப்பில் 3 கருத்துள்ள வாக்கியங்கள் எழுதுக. அப்ப மரம் பேசுவது நிகழ்கால தன்மை வாக்கியங்கள். அப்ப அந்த மரம் சொல்லுதோ, நாம் சூழலை குளுமையாக வைத்திருக்க மழையை பெற்றுக் கொடுக்கின்றோம். அதாவது மழை சொல்லுதோ, அந்த மரம் சொல்லுதோ,
நீங்கள் என்ன வெட்டக்கூடாது, வெட்டுவீர்களான உங்களுக்குத்தான் ஆபத்து. என்னால நீங்கள் அடைகின்ற நன்மைகள் என்னென்றால், முக்கியமாக மழை பெய்வதற்கு, சூழல் குளிர்மையாக இருப்பதற்கு நான் உதவி செய்கின்றேன். அதோட பறவைகளுக்கு வாழ்விடங்களை, பறவைகளுக்கான பழங்களை கொடுப்பது, அவற்றுக்கான வாழ்விடங்களையும் கொடுக்கின்றேன். அப்ப நிகழ்கால வாக்கியம். நான் பறவைகள் உங்களுக்கு மட்டும் உணவுகளையும் தருவதில்லை, பறவைகளுக்கும் உணவுகளை தருகின்றேன். அதோடைய அவர்களுக்கு வாழ்விடங்களையும் தருகிறேன். உங்களுக்கும் வாழ்விடம் நான் தான் தருகிறேன். எப்படி வீடுகளுக்கு மரங்களாக, மரம் தானே போட்டு வீடுகளை கூலிகள் போடுவோம். அப்ப அவ்வாறு அந்த மரம் பேசுகின்றது. எனது நண்பர்கள் மனிதர்களை எனது நண்பர்களை மனிதர்கள் அழைப்பதால் சூழல் வறட்சி அடைந்து மக்கள் அறியாதவர்களாக உள்ளனர். அப்ப இந்த மரம் சொல்லுது, எனது நண்பர்களை, என்னையும் நீங்க அழிக்கலாம், எனது நண்பர்கள் போன்றவர்களை, என்னை போன்ற பல மரங்களை நீங்க தடுக்கிறதால மனிதர்கள் உங்களுக்கு சூழல் மாசுபட்டு, உங்களுடைய சூழல் வறட்சி அடைந்து நீங்கள் பாதிக்கப்படுவதை அறியாதவர்களாக இருக்கிறீர்கள் என்று 3 வாக்கியங்களாக காலத்தை உணர்த்துகின்ற மாதிரி எழுவாய் பயந்த இயல்பு திருத்தமாக எழுதி பழக்குவோமாக. மிகுதி கட்டுரையாக்குவது பற்றியது நான் வகுப்புகளில் கற்பிக்கின்றேன். நன்றி.